பிரதீப் ஐப்ரூ மேனுவல் ஃபில்டர் காஃபி மேக்கர் அண்ட் மேனுவல் டீ மேக்கர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது காஃபி ஃபில்டர், இது டீ ஃபில்டர். நிறைய பேர் பிரதீபுடைய காஃபி ஃபில்டர் அண்ட் டீ ஃபில்டர் வாங்குறீங்க. ஆனால் அதில் எப்படி காஃபி டிகாஷன் டீ டிகாஷன் போடணும்னு தெரியல. இன்னைக்கு நம்ம காஃபி டிகாஷன் டீ டிகாஷன் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம காஃபி டிகாஷன் டீ டிகாஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த காஃபி டீ மேக்கரில் வந்துட்டு காஃபி டீ பவுடர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம செப்பரேட்டா ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி இதுல போடணும். அப்பதான் இதுல காஃபி டிகாஷன் டீ டிகாஷன் மேக் பண்ண முடியும். இப்ப நம்ம ஹாட் வாட்டர் மேக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்றதுக்கு பிரதீப் அயோனிக் இண்டக்ஷன் எடுத்திருக்கேன். இப்ப இது மூலமா நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பாத்துறங்கப்பா. தேங்க்ஸ்ப்பா. இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் ரெடி ஆகட்டும். நம்ம காஃபி பவுடர் டீ பவுடர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த காஃபி ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வார்மர் பிளேட்டு. இந்த வார்மர் பிளேட்டுக்கு மேலே இந்த கண்டெய்னர் இருக்கும், டேப் வச்ச கண்டெய்னர் இருக்கும். இந்த கண்டெய்னர் மேலே தான் காஃபி பவுடர் ஃபில் பண்ணக்கூடிய இந்த பாஸ்கெட் இருக்கும். இதில் தான் நம்ம காஃபி பவுடர் ஃபில் பண்ணலாம். இப்போ நான் எவ்வளோ போட போகிறேன்? 250 கிராம், 1/4 கிலோ காஃபி பவுடர் இதில் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ ஹாட் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் போட்டதுக்கு அப்புறம் இந்த SS பிளேட் இருக்கும். இந்த பிளேட் வந்து நீங்க மேல வச்சுட்டு தான் நீங்க தண்ணி ஊத்தணும். டீ மேக்கர்ல உங்களுக்கு ஃபில்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும். வார்மர் பிளேட்டு, இந்த கண்டெய்னர் வச்சுட்டு இதுல தான் உங்களுக்கு டீ பவுடர் போடணும். இப்போ நம்ம டீ பவுடர் போட்டுக்கலாம். காஃபி மேக்கர் டீ மேக்கர்ல காஃபி பவுடர் டீ பவுடர் ஃபில் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் ஹாட் வாட்டர் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊத்திக்கலாம். காஃபி பவுடர் வந்து நம்ம 250 கிராம் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு 1.25 லிட்டர் வந்து நம்ம ஹாட் வாட்டர் அதுல போடணும். இப்போ நான் 1.25 லிட்டர் தண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிளேட் SS பிளேட் இருக்கு இல்லையா, இது மேல நீங்க ஸ்லோவா ஹாட் வாட்டர் ஊற்றணும். வாட்டர் ஊத்துனதுக்கு அப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. காஃபி மேக்கர்ல நம்ம ஹாட் வாட்டர் போட்டாச்சு. இப்போ டீ மேக்கர்ல நம்ம ஹாட் வாட்டர் போடணும். இதுல என்ன ரேஷியோ போட்டிருக்கோம்னா 250 கிராம் 1/4 கிலோ டீ பவுடர் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு 2 லிட்டர் தண்ணியில ஊத்தலாம். லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். காஃபி ஃபில்டர் டீ ஃபில்டர்ல நம்ம ஹாட் வாட்டர் போட்டாச்சு. ஒரு விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணோம். டீ ஃபில்டர்ல நம்ம ஹாட் வாட்டர் போட்ட உடனே இந்த டீ ஃபில்டர் வார்மர் பிளேட்டை உடனே ஆன் பண்ணிக்கணும். ஆனால் காஃபி ஃபில்டர்ல அப்படி இல்லை. காஃபி ஃபில்டர்ல டிகாஷன் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வார்மர் பிளேட்டை ஆன் பண்ணா போதும். இப்போ டீ ஃபில்டருடைய வார்மர் பிளேட்டை ஆன் பண்ணிக்கலாம். காஃபி ஃபில்டர்ல இப்போ காஃபி டிகாஷன் ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வார்மர் பிளேட்டை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல காஃபி டிகாஷன் டீ டிகாஷன் ப்ரிப்பரேஷன் பண்றது என்னுடைய ரெசிபில நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்க என்ன ரெசிபில நீங்க காஃபி டிகாஷன் டீ டிகாஷன் மேக் பண்ண நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க மேக் பண்ணிக்கலாம். காஃபி அண்ட் டீ மேக்கர்ல நம்ம ஹாட் வாட்டர் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம காஃபி டிகாஷன் டீ டிகாஷன் எடுத்து பார்க்கலாம். பிரதீப் ஐப்ரூ காஃபி ஃபில்டர் டீ மேக்கர்ல காஃபி டிகாஷன் டீ டிகாஷன் எப்படி மேக் பண்றதுல பார்த்தோம். இதுல நீங்க காஃபி டிகாஷன் டீ டிகாஷன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து மில்க்ல மிக்ஸ் பண்ணி நீங்க சர்வ் பண்ணிக்கலாம்.